உங்களை நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். கடந்த 544வது பகுதியிலே சபையின் சகோதரர்களால் கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவார்களாம். பாருங்கள், உள்ள நுழைவது என்னமோ கள்ள சகோதரர்கள் தான். ஆனால் அது ஒவ்வொன்றாக ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிப்படியாக கெடுக்கிறதா. அப்படியானால் ஆரம்பம் அப்படிங்கிறத விட அவர்கள் வஞ்சிக்கப்பட முதலாவது ஒரு சிலரை இடம் கொடுப்பார்கள். பிறகு படிப்படியாக அநேகரை அது புளித்து போக பண்ணும். இப்படி நாம் ஒன்றாக கூடி வருகிறோம். நம்முடைய ஒன்றாக கூடி வருகிற சபையார் மூலமாகவே நாம் கெடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். இந்த சபையிலே கள்ள சகோதரர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு இந்த வார்த்தைகளை போதித்தார்கள். அது சகோதரர்களுக்குள்ளே பரவி புளித்து மற்றவர்களையும் கெடுக்க முயற்சி பண்ணது. இதனாலே வஞ்சிக்கப்படக்கூடாது. அவர்கள் போதித்த ஒருவரை கவனித்து பார்த்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இங்கே போதிக்கிற ஒருவர் இருக்கிறார், மற்றவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் யார் என்பதையும் போதித்தவர் யார் என்பதையும் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். அவர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நமக்கு யார் உதவிகரமாய் இருந்தது என்பதையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். மாம்சத்தின் முடிவு பெறப்போகிற சகோதரர்களை கவனிக்க வேண்டாம் என்பதாக சொல்கிறார். நாம் தொடர்ந்து சாத்தானுடைய தொடர் வஞ்சித்தல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். வேறொரு சத்தியத்தை பின்பற்றுவதற்காக கலாத்தியர்கள் மயக்கப்பட்டார்கள், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் கலக்கம் உண்டாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய விசுவாசம் புரட்டப்பட்டது. இந்த நிலைக்கு அவர் செல்வதற்கு யார் காரணம்? சரி, கள்ள சகோதரன் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சகோதரர்கள் இடம் கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? ஓடின ஓட்டம் எப்படி தடைபடும்? கேள்விதான். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒருவர் மட்டும் செவி கொடுத்தா மற்றவர்கள் என்ன ஆவாங்க? ஆக மாட்டாங்க. அப்ப ஒருவர் வஞ்சிக்கப்படுகிறார், ஒருவர் பின்னாக ஒருவர் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், இப்படி மாயம் பண்ணவும் வஞ்சிக்கப்படவும் ஓட்டத்தை தடை பண்ணவும் கிறிஸ்துவை இழந்து போகவும் இப்படிப்பட்ட வேலையை செய்கிற மக்களை குறித்து சகோதரர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பதுதான் நம்முடைய பாடம். அவர்களை நாம் பின்பற்ற வேண்டாம், மனிதர்களை கவனிக்க வேண்டாம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கவலை இல்லை, அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் கவலை இல்லை. இங்க அதைத்தான் நாம் பார்த்தோம். இங்கே அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கவலை இல்லை. தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எண்ணிக்கையா இருந்தாங்க கூட அதை பத்தி நம்ம போதிக்கிற அந்த நமக்கு முக்கியம் கிடையாது. பாருங்க, இது எண்ணிக்கையுள்ளவர்கள் அப்போஸ்தலரா இருக்கட்டும், அவங்க இவங்களுக்கு போதிக்கல. சரி, அந்த எண்ணிக்கை உள்ளவர்களே மாயம் பண்ணும் போது கூட நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லை, அது மனுஷனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மாற்றப்படும் போதும் புரட்டப்படும் போதும் இடரச் செய்வதற்கு ஏதுவான போதனைகளை, அதாவது முகத்தை மதிக்கிற அளவுக்கு பெரியவளா இருந்து போதித்தாலும் நாம் அவளுடைய முகத்தை கர்த்த நிமித்தமாய் மதிக்க கட்டளையிடப்படுகிறோமா? இல்லை. அப்படியானால் அவர்களுக்கு ஒரு நாளிகையாயிலும் நாம் இணங்க முடியாது. அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக எதிர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என பேதுரு பற்றி, தேவனானவருடைய வேலையை பற்றி நாம் பார்த்தோம். எல்லாருக்கும் முன்பாக சில மக்களை கடிந்து கொள்வதனுடைய நோக்கம் கூட பார்த்தோம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி. அப்ப வெறுமையான வழிபாடுகளுக்கு அவங்க திரும்பினாங்க. சரி, அப்ப முக்கியமான ஒரு பாடத்துக்கு வந்து நின்றோம். ஆரம்பத்திலிருந்து ஏன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற மக்கள் பகைக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நீங்கள் கதை சொன்னா உங்களை பகைக்க மாட்டாங்க, கட்டுக்கதை சொன்னா பகைக்க மாட்டாங்க,
காதுக்கு நீங்கள் இனிமையான இதமான வார்த்தையை சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க, பயக்க மாட்டாங்க. பொய் வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் அவங்க உங்களை பயக்க மாட்டாங்க. பொய்யான ஜெபம் பண்ணாலும் உங்களை பயக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களை பகைக்கும். அதுதான் உலகமானது ஏற்றுக்கொள்ளாது. இந்த காரணங்களுக்காக தான் பகைத்தான். இப்படி பகைப்பார்கள் என்பதை இயேசுவானவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு முன்னமே கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? ஆமாம், நிச்சயமாக. பவுல் அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அப்படியானால் இவ்வளவு சீக்கிரமாய் திருமணத்தை பற்றி ஏன் ஆச்சரியப்பட்டார்? அவர்கள் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாங்களா அப்படிங்கறது அந்த வார்த்தையில இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு போதிக்கணும்? மனுஷனையா தேவனையா? யாரு நாடி போதிக்கணும்? நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஒருபோதும் போதிக்கூடாது. மனுஷன் விரும்புவதற்காக மாற்றம், அதாவது சேஞ்ச் செய்யக்கூடாது. மனுஷன் என்ன விரும்புறான், எப்படி நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணலாம், எப்படி மாத்தி வேலை செய்யலாம் அப்படி யோசிப்போம். அவனுக்காக நீங்க வரல, அவன் உங்களை அழைக்கல. கவனமா இருக்கணும். மனிதர்கள் உங்களை அழைக்கவில்லை. இப்போ மனிதர்களுக்காக நாம் பணியாற்றக்கூடாது. மனிதர்கள் உங்களுக்கு எந்த வகையில உதவிகரமா இருந்தாலும் அவங்களுக்கு பணியாற்றக்கூடாது. அவங்க தனிப்பட்ட வகையில நீங்க பணியாற்றுங்க. ஒரு வேலை செய்து விடுங்க, மற்ற காரியங்கள் செஞ்சு விடுங்க, அது தனிப்பட்ட காரியங்கள். தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது அந்த மனிதனுடைய தலையீடு அதற்குள்ளாக இருப்பதை நாம் விரும்பக்கூடாது. அவனை பிரியப்படுத்தி நாம் வேறு காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்காக மட்டும்தான் நாம் வேலை செய்யணும். அதுல உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். இப்பொழுது நாம் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை சொல்லும் போதுதான் கலாத்தியர் 4:16 அவங்க சத்துருவானாங்க. சரி, அதனால மக்கள் பாக்குறாங்க, இவங்க சத்தியத்தை சொன்னா சத்துருவாயிடுறாங்க, நம்ம அப்படின்னு மறைச்சு வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா நம்முடைய காரியங்களை போதிச்சு நம்ம பிழைப்பு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்குவோம்னா நாம கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் அல்ல, தேவனுக்கு பணியாற்றுகிற மக்களும் அல்ல. நாம் தவறான நிலைமைகளோடு தவறான காரியங்களை செய்கிற மக்களாக, சாத்தானுக்கு பணி செய்கிற மக்களாக ஆகிவிடுவோம். நாம் சத்தியத்தை சொன்னாலும் சத்துருவானாலும் சந்தோஷப்படுவோமாக. மத்தேயு 5 இருக்கு இல்லையா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்கு முன்னே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளையும் அவ்வாறு துன்பப்படுத்தினார்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் சொல்றார் இல்லையா. அப்ப சந்தோஷப்பட்டு நாம களி கூறணும். ஏன்னா அது நம்முடைய பலன் நமக்கு நிறைய இருக்கும். ஆகையினால அது குறித்து நம்ம எப்பவுமே சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது நாம தேவனுக்காக தான் பணியாற்றணுமே தவிர மனிதனுக்காக பணியாற்ற ஒருபோதும் கூடாது. ஏன்னா மத்தேயு 5:10-11 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமா தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொன்னார். ஆகினால அவர்கள் நம்மளை பாராட்டுகிறார்கள், அவர்கள் நம்மை புகழுகிறார்கள் என்பது நமக்கு பிரதானமான கருத்தும் கிடையாது, முக்கியமான காரியம் கிடையாது. தேவன் என்னை எப்பொழுது புகழுகிறார், தேவன் என்னுடைய வேலையில் எதில் பிரியப்படுகிறார், இந்த காரியங்களை தான் நம்ம கவனிச்சுட்டே வரணும். அப்படி கவனிக்கிறவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. அப்படி கவனிக்கிற பொழுது அவர்கள் வெறுக்கப்படுவார்கள், துடைத்து போடுகிற அழுக்கை போல் காணப்படுவார்கள், ஆகாதென்று தள்ளின கல்லாயிருப்பார்கள். மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார். அந்த மாதிரி நம்மை கூட ஆகாதென்று தள்ளுவார்கள், பரியாசம் பண்ணப்படுவார்கள், வேடிக்கையாக்கப்படுவார்கள். இது போன்ற நாம என்ன செய்யலாம், நாம இது மூலம் ஆக்கப்படலாம். இயேசுவை இதுக்காக தான் பாய்ச்சாங்க. இப்பொழுது பொதுவா சத்தியத்தை சொல்லும் போது மனிதனுடைய கோபம்தான் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, மனுஷனுடைய கோபம் அவனை எந்த நிலைக்கு கொண்டு போகும் பாருங்க. அவர் கோபத்தினாலே இயேசுவுக்கு விரோதமா அந்த யூதர்கள் கோபம், பொறாமை, அதிகமான அந்த கோபம் தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த கோபத்தினால மக்களை தூண்டி விட ஆரம்பிச்சாங்க. இது ஏதாவது
தேவனுக்கு உபயோகமா? கொஞ்சம் பார்ப்போமே. இப்படி கோபப்பட்டு ஒரு வேலை செய்யும் போது அந்த கோபத்தினால தேவனுடைய வேலையை நாம செய்வது முடியுமா? யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது சாத்தியமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்ப தேவனுடைய நீதியை நடப்பிக்காத அந்த கோபத்திற்கு பின்னாக மனிதர்கள் ஏன் செல்லுகிறார்கள்? மனிதர்கள் ஏன் செவி கொடுக்கிறார்கள்? பாருங்க, மத்தேயு 21:15 பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் எதற்காக இயேசுவின் மேல கோபம் அடைந்தாங்க? மத்தேயு 21:15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து. கோபத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, தேவனுக்கு அன்பான ஒரு சகோதரனுக்கு தெரியும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு, கோபத்திற்கு வெளிப்பாடு நமக்கு முகத்துக்கு முன்னாடி நம்முடைய கையை உயர்த்தும். பாருங்க, அது நம்முடைய கோபத்தினுடைய உச்ச வெளிப்பாடா இருக்கும். இந்த மாதிரி காரியங்களை இயேசு எப்பவாது செய்திருக்காரா? இயேசு செய்ய மாட்டார். அது கடைசி நியாயத்தீர்ப்புல இருக்கும். ஆனா நமக்கு மாதிரியாய் வைத்த அந்த கோபம் இங்கே இல்லை. சத்தியத்தை சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. நாம் ஒருவனை கட்டுப்படுத்துவதற்கோ சொந்த முயற்சியில ஒடுக்குவதற்கோ நமக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? என்னுடைய வேலையானது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். பாருங்க, எப்போ அப்படி கட்டுப்படுத்த ஆரம்பிப்பேன்னா, நான் தனக்கென்று ஒரு பணிகளை ஆரம்பிக்கிற பொழுது யான் தான் ஒரு அதிகாரி, நான் தான் எஜமான் அப்படின்னு நினைக்கிற பொழுது இப்படி நினைவு அவனை கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லுது. பாருங்க, மனிதர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி தான் ஆகுறாங்க, ஆனால் முடியாது. தேவன் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அப்ப தேவன் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் மட்டும் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் வாயிலே நாம் பேசலாம், ஆனால் தேவனுடைய அந்த உணர்ந்து கொள்ளுதலை பெறுகிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். அது எப்பவும் மாறாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியம். அந்த சத்தியமான வார்த்தைகளை யார் ஒருவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பாருங்கள், நான் பேசலாம், ஆனால் உணர்ந்து கொள்ளுகிறேனா? உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டே இருக்கும். எப்ப நான் உணர்ந்து கொண்டேனோ அப்பொழுது எடுத்து விடுவார். திரும்ப என்னை பரிசோதித்து பார்க்கிற பொழுது நான் சரியா இருக்கிறேனா என்று நான் கண்டுபிடிக்கப்படுகிறேன். அப்போ இயேசுவானவர் எப்பவாவது தன்னுடைய கைகளை உயர்த்தி அவளுக்கு முகத்துக்கு முன்னாக அவர் நீட்டவில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாம் மற்றவர்கள் முகத்திற்கு முன்பாக நம்முடைய கைகளை நீட்டுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பாருங்கள், அது நாம் ஒருவேளை அறியாமையா இருக்கலாம். அதை தேவன் மன்னிப்பார். நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவற்றை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு பெற்றுக் கொள்வோமாக. இயேசு இந்த விதமான காரியங்களை செய்த பொழுது அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரிய வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து. ஓசன்னா சொன்ன அவங்களுக்கு என்ன? பாருங்க, புகழ்ச்சி இங்கிருந்து அங்க மாறுது இல்லையா? மக்களுடைய கூட்டம் அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திரும்புது இல்லையா? எல்லாரும் அவங்கள புகழ்றாங்க இல்லையா? தாவீதை புகழும் பொழுது சவுலுக்கு என்னாச்சு? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிற பொழுது காயினுக்கு என்னாச்சு? இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும். பாருங்கள், அப்படியானால் தேவன் அங்கீகரிப்பா, அந்த அங்கீகரிப்பு ஏன் அங்கீகரிக்கப்படுகிறது என்று அறிவதை விட, சவுல் நினைச்சார், நான் ராஜா, ஆனால் என்னுடைய பிரஜைக்கு ஒரு காரியங்கள், எனக்கு கீழாக இருக்கிற ஒருத்தனுக்கு இது எப்படி போகும்? அப்போ அவருடைய உணர்ந்து கொள்ளுதல் எப்படி இல்லை? உண்மையிலேயே நான் தான் செயல்படுத்துகிறேன், தேவன் இல்லை என்பதை நினைக்கிறார். அவர் நினைப்பார். மனிதனுடைய நினைவுகளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? நம்ம என்ன வேணா நினைக்கலாம், ஆனா அது தேவனுடைய வார்த்தையில் இல்லையா? அப்ப கடைசியில யாரைத்தான் அங்கீகரித்தாரு? பாருங்க, தாவீதைத்தான் அங்கீகரிச்சார். பாருங்க, அப்படியானா அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் கடைசி வரைக்கும் சவுல் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியானா இன்றைக்கு இது போன்ற மனிதர்கள் இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்கிறாங்களே. தாங்களுக்கு அந்த பிடித்த பிடிவாதத்திலும் அந்த காரியத்திலும் உறுதியாக இருக்கிற வரைக்கும்
அப்ப கடைசி வரைக்கும் இருக்கதான் செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் தாழ்த்தப்பட்டுதான் ஒரு வழியே கிடையாது. தேவன் அங்கிருந்து எடுத்து பிடுங்குவார். பாருங்கள், உண்மை இல்லாத மக்களிடத்திலே, தேவனுக்கு பணியாற்றாத மக்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பார் என்று நம்ம எப்படி நினைக்க முடியும்? எப்பவும் பிடுங்குவார், எப்பவும் நம்மை துரத்துவார். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கும் போது மட்டும்தான் நமக்கிடத்தில் அது இருக்கும். தேவனுக்கு உண்மையா இல்லாத பொழுது தேவன் அவருடைய வேலையை செய்வார். சில காரணங்கள் இருக்கிறது. சில காரண காரியங்களுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கலாம். ஒருவேளை நம்ம வைத்திருப்பதற்காக நாம் நீதியா இருக்கிறோம் என்று நாம் நினைத்து விட முடியாது. நாம் தேவனுக்கு உண்மையானவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் நீதியான கருத்து. இந்த மக்கள் பாருங்க, கோபமா இருந்தாங்க. இயேசுவை துன்புறுத்துற வரைக்கும் அவங்கள வச்சிருந்தார். ஒரு தேசமும் வச்சிருந்தார். அசிரியா ராஜாவை ஒடுக்குற வரைக்கும், அவர் தன்னுடைய பணியை செய்யற வரைக்கும் அவரை வச்சிருந்தார். முடிச்ச பிற்பாடு அவ்வளவுதான், முடிச்சிருவார். லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 27, 28 சத்தியத்தை சொன்ன போது அவர்கள் ஏன் கோபம் உண்டது? லூக்கா 4, 27, 28 வாசிக்கிறேன் பாருங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தாலும், ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமான இல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவை கேட்ட பொழுது கோபம் உண்டு. அப்ப எல்லோருக்கும் என்ன ஆச்சு? உங்களுக்கு கோபம் ஆனது. என்ன? எதுக்காக? இந்த வார்த்தையை சொன்னதுக்காகத்தான். இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமான இல்லாமல் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இதுக்காக கோபம் வந்துச்சா? அவங்க விரும்பினபடி இவர் பேச முடியுமா? பிதா என்ன விரும்புகிறாரோ அதை அவர் பேசினார். லூக்கா 4, 29, 30 அவர்கள் கோபம் இயேசுவின் மேல் எவ்வளவு பெரிதா இருந்தது. லூக்கா 4, 29, 30 வரைக்கும் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். புறம்பே தள்ளின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஊருக்கு புறம்பே தள்ளி. தள்ள போனாங்களா? தள்ளினாங்களா? பாருங்க, அவரையே தள்ளுவாங்கன்னா நம்மள நிராகரிக்கிறது எவ்வளவு நேரம் செல்லும்? தங்கள் ஊர் கட்டப்பட்ட இந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழா தள்ளிவிடும்படி அவர் கொண்டு போனாங்க. பாருங்க, அதுவும் தலைகீழாக ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. தூக்கி போடுறது மாதிரி என்ன இல்ல, தலைகீழாய் தள்ளும்படிக்கு எவ்விடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரோ நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். தேவனுக்கு உதவி செஞ்சிருப்பார். அப்ப அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:28 ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். யூதர்கள் இயேசுவை என்ன காரணத்திற்காக தள்ளிவிட்டு ராயனை ராஜா என்று சொல்லி வச்சு கிடம் கொடுத்தார்கள்? யோவான் 19, 14, 15 அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி வேலை நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றார். அவங்க சொல்ற காரியங்களை பாருங்க. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். பிரதான ஆசாரியரும் பிரதி உத்தரமாக சொல்றாங்க, ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றாங்க. இவங்க யாரை மாத்திருக்காங்க பாருங்க. பூமிக்குரிய வகையில அவங்கள்ட்ட ஆளுகை செய்யறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனா இவங்க பாருங்க, இவங்களுக்கு வந்தவங்களே பிரதான ஆசாரியர்களே, நியாயப்பிரமாண சட்டங்களை அறிந்தவங்களே வேற யாரு ராஜா என்று கேட்டார். பாருங்க, பிலாத்தும் ஏரோதும் ஒருவருக்கொருவர் பகையா இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிட்டாங்க? அந்த இயேசுவை கொல்லுவதற்காக லூக்கா 23:12-14 என்ன காரணத்திற்காக பகையா இருந்த பிலாத்தும் ஏரோதும் கூடிக்கொண்டாங்க? யூதர்கள் கலாத்தியர்கள் இதைவிட எந்த விதத்துல வேறுபட்டு நிக்கிறாங்க பாருங்க. ஒருவனுக்கு விரோதமா கலகம் பண்ணி அவனை கவுக்கணும். சரி, தேவன் கவுத்தாதான் முடியும். தேவன் கவுக்கலைன்னா என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. பாருங்க, இப்படி
இந்த காரியங்கள்ல பாருங்க, மனிதனால் நாம் சாதிக்க முடியும் என்று மனிதன் எண்ணுகிறான். கொஞ்சம் அவங்க சாத்தியமா இருக்கு நடக்கிறது, காரியங்கள் கவனிக்கிறதுக்கு, ஏமாற்றப்படுவதற்கு அவங்க கொஞ்சம் சாத்தியமா நடக்கிறபடியினால, ஓஹோ நாம் செய்வது சரி என்று யோசிக்கத்தக்கதான ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடுது. வந்த உடனே அவங்க நிறைய காரியங்களை துவக்கி பார்க்கறாங்க. ஆனா கடைசியில பார்க்கறாங்க, ஆஹா வெறுமையா இருக்கு, நம்ம ஏமாந்துட்டோமே. எப்படி முடியும்? தேவன் நடப்பிக்கிற பொழுது மனிதனால் எப்படி முடியும்? நாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஓ நம்ம செய்தெல்லாம் சரியா ஓடிட்டு இருக்கு, சரி போலதான் ஓடும். பாருங்க, இந்த மக்கள் இயேசுவை கொல்லுவதற்காக முன்னே 23 லூக்கா 12, 13, 14 ஒருவருக்கொருவர் பகையா இருந்தாங்க. ஒருவருக்கொருவர் பகையா இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆயிட்டாங்க. எதுக்காக? ரொம்ப அன்பு கூர்ந்து சிநேகிதர் ஆயிட்டாங்களா? இயேசுவை சேர்ந்து போடணும். அரசியல் தந்திரம் பாருங்க. ராஜ்ய அதிகாரம் இந்த மாதிரி இன்றைக்கும் கூட பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நினைக்கிற அப்படி நடத்துகிற மக்கள் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பகைவரோட சிநேகிதமா சேர்ந்து கொண்டு இவங்களை கீழே தள்ளுறது. இதுவே சத்தியத்தை போதிக்கிறது இல்ல. எனக்கு பிடிக்காத ஒருவன் அவனோடு நான் சேருகிறேன், சேர்ந்து கொண்டு 2 பேருக்கு பிடிக்காத ஒருவரை நாம் என்ன செய்யறோம்னா அந்த பகையாளியா நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரி ஆக்கிறோம். இந்த விதமா பகைமை உணர்வோட பாருங்க, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? பகைச்சிக்கிட்டு இருந்தா நாம் பகைமையாக இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்து இருக்கணுமா கூடாதா? பாருங்க, நீதியான இது நம்ம பிலாத்துவையும் ஏரோதையும் பற்றி பேசலங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பகையோட ஒருத்தட்ட வரும்பொழுது அந்த பகையை பற்றி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, சமாதானமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் கீழாக இருங்கள், நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்ல, நாமோ இதுதான் சந்தர்ப்பம், அப்படி இப்பதான் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்போட இதுதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்பதை உணர்ந்து கொள்றதை விட நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் அளித்திருக்காரு. நம்ம நீதியா நடக்கிறோமா அநீதியா நடக்கிறோமா என்று கவனிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஏன் நினைக்க கூடாது? பாருங்க, அப்போ நம்ம அப்படி நினைக்க தவறும் பொழுதுதான் நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். நாம எப்போதுமே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுகிறார்கள். சமாதானத்தை தேடாம எப்பொழுதுமே கோபம், பகை, விரோதம், வெறுப்பு இவைகளையே தேடிக்கொண்டிருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது எப்படி காட்டுவோம்? பாருங்க, பிலாத்துவும் ஏரோதும் மெய்யான சிநேகமா இருந்தாங்களா? அவங்க என்ன நோக்கத்திற்காக அவங்க ஒன்னா சிநேகமானாங்க? வஞ்சகமான காரியம். இது மெய்யான சிநேகமே கிடையாது. முன்னே ஒருவருக்கொருவர் லூக்கா 23, 12, 13 முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்திலே கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றை நான் இவனிடத்தில் காணவில்லைன்னு சொன்னாங்க. கேள்வி ஒண்ணு கேட்போம். கோபம், பகை, விரோதம், பொறாமை இவைகள் தேவனுக்காக இருக்கிறதா? இது தேவனுடைய காரியமா? இது தேவனுக்காக செய்கிற செயலா? பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் சொல்றேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல இந்த மாதிரி மக்கள் இருந்தாங்க. விரோதமாக, வஞ்சகமாக, சுத்த மனசாட்சி இல்லாம பவுல் கட்டப்பட்டு இருக்கும் போது கிறிஸ்துவ அறிவிச்சாங்க. அப்போ இதை அறிவிக்கிற அந்த மக்களை பவுல் ஆவியின் ஏவுதலினாலே சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் எப்படியாவது இதனால் என்ன கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இன்றைக்கு கலகம் பண்ணிக்கொண்டு செல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறு ஒரு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அது உண்மையா இருக்கிறதா? உண்மையா இருக்கிறன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப கோபம், பகை, விரோதம், பொறாமை இதனால என்ன பரவாயில்ல, தீமை செஞ்சுக்குங்க, நீங்க செய்யுங்க அப்படின்றாங்களா? சண்டை போட்டுக்குங்க போங்கன்னு சொல்றாங்களா? அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அதுல அப்படிதான் இருக்கிறதா அது? சரி, கேள்வி ஒண்ணு கேட்போம். அறிவிக்கப்படுகிறவர்களுக்காக சந்தோஷப்படுகிறாரா? அறிவிக்கப்படுகிற இயேசுவுக்காக சந்தோஷப்படுகிறாரா? என்ன சொல்லுவீங்க?
ரெண்டு காரியம் இருக்காங்க. சிலர் நல்மனதோடு அன்பினால செய்யறாங்க. அப்ப கடைசியில சொல்ற வார்த்தை கவனிச்சு கொள்ளுங்க, எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அவ்வளவுதான். அப்போ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதுக்குதான் சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கு இருக்கிற மக்கள் அநேக பேரு, 3/4 பேர் இப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணுல சண்டை போட்டு போய்தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கும் என்பதை நாம் கவனிக்கணும். பாருங்க, கோபம், பகை, விரோதம், பொறாமை இவைகள் தேவனுக்காக இருக்கிறதா? கலாத்தியர் 4:17-20 இப்படிப்பட்ட சிந்தை தேவனுக்காக இருக்கிறதா பாருங்க. தனக்காக இருக்கிறதா? யூதர்கள் அதன் பிறகு என்ன செய்ய போறாங்க? இந்த கலாத்தியர் படிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 4:17-18, 19, 20. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன் சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட சிந்தை தேவனுக்காக இருக்கிறதா? நல் மனதா? புறம்பாக்குற மனதா? அவங்க அப்படி நாடி வைராக்கியம் பாராட்டிட்டு எங்க கொண்டு போக பாக்குறாங்க பாருங்க. அவங்க நல் மனதோடு அப்படி செய்யாம அவங்களை எப்படியாவது புறம்பாக்க தள்ளி வீணாக்க விரும்புறாங்க. அது நல் மனதா? யூதர்கள் அதன் பிற்பாடு என்ன செய்தாங்க? கலாத்தியர் என்ன செய்யறாங்க? 4:17 வஞ்சிக்கிற சகோதரர்கள் எதற்காக வேலை செய்யறாங்க என்று உண்மையில சகோதரர்கள் அறிந்திருக்கிறாங்களா? அறியவில்லை என்றா இவர்கள் யாரை பின்பற்றி இருக்க வேண்டும்? அங்கே அவங்களுக்கு போதிச்சார் இல்லையா, அதை நாம அவங்க கவனிச்சிருக்கணும். இப்போ கலாத்தியர் 5:7-10 வஞ்சிக்க வருகிறவர்கள் புளிப்புள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு போதிக்கிறவர் சொல்லும் போது கேட்டிருந்தால் நடந்திருக்குமா? படிக்கிறேன் பாருங்கள். 5:7-8 நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. இப்போ வஞ்சிக்க வருகிறவர்கள் புளிப்புள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு போதிக்கிறவர் சொல்லும் போது கேட்டிருந்தால் நடந்திருக்குமா? கலாத்தியர் 5:9-10 புளித்த மா பிசைந்த மாவோடு கலந்தால் பிசைந்த மாவுக்கு என்ன நடக்கும்? புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானைத்தும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களை குறித்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். அப்ப புளித்த மாவு கலந்தால் பிசைந்த மாவு என்ன ஆக்கும்? என்ன சொல்றாரு? ஒரு தவறான ஒரு காரியங்கள், வஞ்சிக்கப்படுகிற மக்கள், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்து உருவான மக்கள், அவங்க இவங்களோட கலந்தா என்ன ஆகும்? அதுவும் இவங்கள மாதிரி போகும் அப்படிங்கிறத சொல்றாரு. மத்தேயு 16:6-12 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து இயேசு தம்மை பின்பற்றுகிறவருக்கு ஒரு என்ன சொன்னார்? இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். அவங்க சீசர்கள் யோசிச்சாங்க 7ஆம் வசனத்துல, அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டாங்க. இயேசு அவங்களை பார்த்து கேட்டாரு. 8ஆம் வசனத்துல, இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 9ஆம் வசனம் சொன்னாரு, இன்னும் நீங்கள் உணர்வில்லையா? பாருங்க, அது இன்னும் என்ற வார்த்தை நீங்க பாருங்க. அப்படியானால் அவங்க இனிமே உணர்ந்து கொண்டிருக்கணும். அதுக்கு முன்னாகவே இன்னும் லேட் ஆகுறீங்கன்னு சொல்றாரு. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர் என்பதையும் நீங்கள் உணராம இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கல்ல. 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாம இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணரா இருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். பரிசேயர் சதுசேயர் என்பவரின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். 16:11 16:12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல்
பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, சில மக்கள் லேசா புரிஞ்சுக்கலாம், லேசா நினைக்கிறாங்க. அவர்கள் தேட முயற்சிக்கணும். என்ன சொல்ல வருகிறார் என்பதை தேடுவதற்காக முயற்சி பண்ணணும், கேட்பதற்கு முயற்சி பண்ணணும். நாமளா நினைச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அவர் அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று அவர் தானே சொல்லணும். நாமளா அந்த வார்த்தையை கொடுத்து இவர் இப்படிதான் சொல்லியிருப்பாரோ, எது என்னுடைய யோசனைங்க. இன்னைக்கு மனிதர்கள் தவறாய் பிறந்து கொண்டு போதிக்கிற அநேக காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. அவருடைய யோசனையை அவர்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர என்னுடைய யோசனையில் நான் வெளிப்படுத்தி எனக்கு தெரியாது. 1 கொரிந்தியர்களின் நல்லதல்லாத செயல் என்ன? 1 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று சொன்னார். அப்ப இப்படி அவர்கள் தங்களுடைய இந்த புளித்து போன மக்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போ இந்த மாதிரி மக்களுடைய கிரிகள், இந்த கோபம், பகை, வைராக்கியம், விரோதம், பொறாமை, வஞ்சகம், இதெல்லாம் தேவனுக்கான வேலையா? கலாத்தியர் 5:19-21 பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, இன்றைக்கு மக்களுக்கு எது இல்லை? பகை இருக்கிறது, விரோதம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, சண்டை இருக்கு, பிரிவினை இருக்கு, பொறாமை இருக்கு. இந்த மாதிரி மக்கள் நாங்களும் கர்த்தரை அறிவிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தா அது எப்படி? அப்ப இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி கெடுக்கிற மக்களாக புறம்பாக்க விரும்புறாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாத குருட்டு மக்களாக இருந்தால் அது என்ன? உணர்ந்து கொள்ளுதல். இதற்காக அவர் கர்ப்பவேதனைப்படுகிறார். இந்த மக்களை ஏமாத்துற மக்கள் ஒரு பக்கம் வேலை செய்ய, இவங்களுக்காக நம்ம எவ்வளவு கர்ப்பவேதனைப்படுறோம் பாருங்க. அவங்களை திருப்புறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களை திருப்புறதுக்காக கிறிஸ்து உருவாகும் அளவும் கலாத்தியர் 4 படிக்கிறோம் இல்லையா, கர்ப்பவேதனைப்படுகிறார். இப்படிதான் நாம கூட இன்றைக்கு அப்படித்தான் பட வேண்டி இருக்கிறது பாருங்க. அப்படியானால் நாம் தேவனுடைய வார்த்தை கெடுக்கப்படுவதற்கு காரணமான மக்களை நாம் கண்டுபிடிக்கணும். புளிப்புள்ள மக்களை கண்டுபிடிக்கணும், கலக்குகிற மக்களை கண்டுபிடிக்கணும், புரட்டுகிற மக்களை கண்டுபிடிக்கணும். பாருங்க, நமக்கு போதித்தவர்கள் யார் என்பதையும் அவர்கள் சொன்ன சத்தியம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். ஏதோ காதுக்கு இனிமையா இருக்குங்கிறதுக்காக நம்ம செஞ்சிட முடியாதுங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இப்போ கோபத்தினால், பொறாமையினால், கோபத்தினால் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அதுவே தேவனுடைய பணியாங்க. அது எப்படி தேவனுடைய பணியாகும்? இயேசு அதை செய்தாரா? எப்படி செய்வாரு? அப்ப அது தேவனுடைய பணி என்று நாம் சொல்லிக் கொள்வது எப்படி? எனக்கு பிடிக்கலன்னு நான் வேலை செய்ய மாட்டேன். நான் அந்த வேலை என்ன செய்யறேன் பாரு. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி செய்வீங்களாங்க? எனக்கு பிடிக்கணும் உங்க பிள்ளைகளை உடனே காலி பண்ணுவீங்களா? இயேசு பிடிக்கலன்னு அப்படிதான் சொன்னாரா? பிதாவை மன்னிய சொல்லி காத்திருக்கலையா? உங்களுக்கு தெரியுமா அதை முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதானா? அப்படிங்க ஞானிகளா? ஆமா, உங்க பார்வையில் நீங்க ஞானிகள் தான். நாம் இவைகளெல்லாம் உணர்ந்து கொண்டு காத்திருக்க வேண்டும். மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார், அநேக வேலைகளை செய்கிறார். சத்தியத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக எத்தனை வேலை செய்யப்படுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை எங்கே? அந்த சிந்தையை போல நாம பணியாற்றணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, புளிப்புள்ள இந்த மக்களிடத்திலிருந்து இவர்கள் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். நன்றாய் ஓடினார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக மயக்கின போதனைக்கு செவி கொடுத்தார்கள். இது அழைத்தவரால் உண்டானது அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவனிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். பிதாவே, இப்படிப்பட்ட வேலைகளை கெடுக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். மனம் திரும்புதலை தாரும். பொல்லாத வேலைகளை செய்கிற, சாத்தானுக்கு துணை போகிற மக்களை நீர்
விலக்கி காத்து தேவனுக்கு பணியாற்ற உதவி செய்யும். துன்மார்க்கமான செயலை செய்யாதபடி விலக்கி காத்திரலாம். பிதாவே, கட்டப்பட்ட வேளையில் இடிப்பது மிக சுலபம். ஆகினால் தேவன் அதை அனுமதிக்கிற பொழுது நடக்கும். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பொல்லாப்புகளிலிருந்து விலகி ஜீவிக்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே.